பிரியமானவர்களே, கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். நாம கிறிஸ்தவர்கள் என்றா இயேசு கிறிஸ்துவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு உருவமற்ற கடவுளை உள்ளத்துல தான் ஆராதிக்கணும். கடவுளை வழிபடுவோர் இத்தகையோராகவே இருக்கவே கடவுளும் விரும்புகிறார். உருவங்களை உருவாக்கி வழிபடுவோர் கடவுளுக்கு உகந்தோர் அல்லங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோரும் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதோரும் கிறிஸ்தவரே அல்லங்கிறத சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, மனம் மாறுங்கள். இறுதி காலம் வந்தாச்சு. உண்மை தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். படைத்தவர்